இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால பாதிக்கப்பட்ட நம்ம ரேவதிக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு இந்த ரேவதி இந்த எஸ்எஸ்கேவை பார்த்து பயந்துட்டு ஒளிஞ்சு வாழ்ந்த காலம் எல்லாமே போதும். இதுக்கு மேலே நீ எவ்வளோ தைரியமா வெளியே சுத்துறியோ அப்படி நானும் சுத்தவன்னு ஒரு சரியான முடிவு தாங்க நம்ம இலக்கியாவும் நம்ம ரேவதி அம்மாவும் எடுத்திருக்காங்க. ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த ரேவதி அம்மா இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த மேனேஜரும் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நம்ம ஃபயர் ஆனும்போது உள்ளே யாரோ ஒரு லேடி இருந்துருக்காங்க. அவங்க தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அவள் மட்டும் வரட்டும், எனக்கு கையங்காலமாக பிடிச்சி அவளை அடிக்கிற அடியில் எல்லா உண்மையுமே சொல்லுவாங்கன்னு இந்த எஸ்எஸ்கே ஒரு அதிபுத்திசாலியமாக யோசிச்சிருக்காங்க. ஆனால் வரப்போகிறது நம்ம ரேவதி அம்மா தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நம்ம ரேவதி வந்ததும் வேந்து போன இந்த எஸ்எஸ்கே, ஓ நீ தான் இப்போ இப்படி ஏமாத்திட்டு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் கூடவே நம்ம இலக்கியம் ஓ நீ கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் நாங்கள் வரல, அடுத்தபடியாக உன் ஒய்ஃப் வருவாள் இந்த தக்ஷாசினி, அவகிட்ட நாங்கள் எல்லா உண்மையுமே சொல்லி நீ யார், நீ எதுக்காக இந்த ரேவதி அத்தையை ஏமாத்திட்டு இந்த தக்ஷாசினி கிட்ட போனேன் அப்படின்ற எல்லா காரியமே நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு உன்னை இந்த தக்ஷாசினி அடித்து விரட்ட போகிறா அப்படின்ற மரண பயத்தையும் நம்ம இலக்கிய கொடுக்க போகிறாங்க. அடுத்தபடியாக இந்த எஸ்எஸ்கே என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட்டாக காத்துட்டு இருக்குங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எஸ்எஸ்ஏக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மரண ஓலை கேட்குதுங்க. ஏன்னா இந்த தக்ஷாசினி ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்க ரொம்பவே கோவக்காரி. இப்படி இருக்கிற தருணத்தில் இவளை நம்ம காதலிச்சு ஏமாற்றிட்டேன் உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு உண்மையை இந்த எஸ்எஸ்கே முன்னாடி இந்த தக்ஷாசினி கிட்ட நம்ம ரேவதியும் இல்லை நம்ம இலக்கியம் யாராச்சும் ஒருத்தர் சொன்னாவே போதும், நம்ம எஸ்எஸ்கேவோட நிலைமை தலைகீழாக மாறிடுங்க. இன்னொருத்தி நினச்சி தான் நீ என் கூட படுத்தியா, போதும் இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, உன்னை போயிட்டு நான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட இந்த ஒரு வீட்டில் நிர்ணயனவா கண்டிப்பாக நானே உன்னை அடித்து கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம தக்ஷாசினி மிரட்ட போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பயங்கர ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டுப்போங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.